இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. ஆண்டவரே உம்மில் அன்பு கொண்டே இனி ஆனந்தமாய் உம்முன் வாழ்ந்திடுவே ஆண்டவரே உம்மில் அன்பு கொண்டே இனி ஆனந்தமாய் உம்முன் வாழ்ந்திடுவே என்னை துரத்தினாலும் துயரம் என்னை மாட்டினாலும் சகலரும் என்னை இகழ்ந்தாலும் சாவு என்னை சூழ்ந்தாலும் என் கண்கள் கலங்காது என் கால்கள் இடராது என் கண்கள் கலங்காது என் கால்கள் இடராது ஏனெனில் என் உயிராண்டவரே இனி என்றும் உன் கரங்களில் நான் என்றும் உன் கரங்களில் நான் ஆண்டவரே உம்மில் அன்பு கொண்டே இனி ஆனந்தமாய் உம்முன் வாழ்ந்திடுவே நம்பிக்கையை நான் இழந்துவிட்டாலும் நன்மைகளை நீர் வழங்குவீரே மீட்பின் கிண்ணம் கையிலேந்தி
மீட்பின் பலியாயிடுவேன். நான் உந்தன் பணியாளன், நாளும் உம்மில் வாழ்ந்திடுவேன். நான் உந்தன் பணியாளன், நாளும் உம்மில் வாழ்ந்திடுவேன். ஏனெனில் என்னுயிராண்டவரே, இனி என்றும் கரங்களில் நான், என்றும் கரங்களில் நான். ஆண்டவரே, உம்மில் அன்பு கொண்டே இனி ஆனந்தமாய் உம்முன் வாழ்ந்திடுவே. ஆண்டவரே, உம்மில் அன்பு கொண்டே இனி ஆனந்தமாய் உம்முன் வாழ்ந்திடுவே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 10 இறைச்சொற்றொடர்கள் 7 முதல் 13 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் செல்லும் போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெற்றெழச் செய்யுங்கள், தொழு நோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன் வெள்ளி செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்துக் கொள்ள வேண்டாம். பயணத்திற்காக பையோ 2 அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யார் என கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதி உள்ளவராகிருந்தால் நீங்கள் வாழ்த்துக்குரிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாயிருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, திருத்துதர் பர்னபாவின் திருவிழாவை அகில உலக திருவையோடு சேர்ந்து நாமும் கொண்டாடுகிறோம். பர்னபா சைப்ரஸை சேர்ந்த ஒரு லேவியர். இவருக்கு யோசேப்பு என்ற இன்னொரு பெயரும் உண்டு என்று சொல்கிறார்கள். ஊக்குவிக்கிற பண்பு கொண்டவர் என்றும் அழைக்கப்படுகிறார். திருத்துதர்களுடைய அணியிலே இவர் இடம்பெறாவிட்டாலும் தொடக்க திருச்சபையில் இவர் திருத்துதருக்கு இணையாக வைத்து பார்க்கப்பட்டவர். இவர் இயேசு அனுப்பிய 72 சீடர்களில் ஒருவர் எனவும் சொல்லப்படுகிறது. அதேபோல் இவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர், நம்பிக்கை நிறைந்தவர் என்றும் விவிலியம் நமக்கு எடுத்து சொல்கிறது. திருப்பால் அப்போஸ்தலர் பணியிலே 11:24. பர்னபா பவுலை விட்டு பிரிந்து சென்ற பிறகு அவர் மிலான் நகருக்கு சென்று நற்செய்தி அறிவித்ததாக சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு சிலர் இவர் சைப்ரஸுக்கு சென்று நற்செய்தி அறிவித்த போது அங்கே இருந்தவர்கள் 61ஆம் ஆண்டு இவரை கல்லால் எறிந்து கொண்டார்கள் என்றும் சொல்லுகிறார்கள். இவருடைய உடல் 477ஆம் ஆண்டு கண்டெடுக்கப்பட்டது என்றும் இவருடைய உடலோடு மத்தேயு நற்செய்தியின் பிரதி ஒன்றும் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லுகிற பாடங்கள் தான் என்ன என்று பார்த்தால், ஒன்று இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுதல், இன்னும் ஒன்று பிறருடைய வளர்ச்சியிலே மகிழ்ச்சி காணுதல், இன்னும் ஒன்று நற்செய்தி அறிவிப்பிலே ஆர்வம் காணுதல். தூய பர்னபா தன்னிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து வாழுகிற தாராள உள்ளத்தினராய் வாழ்ந்தார் என்று சொன்னால் அது பொருந்தும். அதனால்தான் அவர் தன்னுடைய உடைமைகளை விற்று அந்த பணத்தை திரு தூதர்களின் காலடியில் கொண்டு போய் வைக்கிறார். பர்னபாவிடம் இருந்த தன்னிடம் இருப்பதை பிறருக்கு கடவுளுக்கு கொடுக்கிற நல்ல மனநிலை நம்மிடத்திலும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னைக்கெல்லாம் ஏன் பணம் சொன்னது போல நான் சம்பாதிக்கிறது எனக்கு மட்டும்தான், அவனுக்கு எப்படி? மனைவி சம்பாதிக்கிறது கூட மனைவிக்கு தான் சொல்லுகின்றது. வாழ்க்கையில நம்ம சம்பாதிக்கிறது எப்படி அடுத்தவருக்கு கொடுப்போம் நம்ம? அதெல்லாம் சவால் ஒன்று. ரெண்டாவது, அந்தியோக்கு நகரிலே கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை பெருகிய போது திருத்தூதர் தங்களுடைய பிரதிநிதியாக பர்னபாவை தான் அனுப்பி வைக்கிறார். அவர் அங்கு சென்று பார்த்தபோது அவருடைய வளர்ச்சியை கண்டு மகிழ்ந்தார் என்று படிக்கிறோம். பிறருடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படாமல் அவர்களை குறித்து தவறாக பேசாமல் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்பதே இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது.
நம்மளே பல பேரும் அடுத்தவனுடைய மகிழ்ச்சிகள் பொறாமைப்படுறமே ஒழிய பாராட்டுற பண்பு நமக்கு வருவது கிடையாது. பொறாமைப்படுகிறோம். பொறாமைப்படப்பட நம்ம தான் கீழே போவோம் என்பதுதான் நமக்கு உண்மை என்பது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் கூறியவர்களே. மூன்றாவது, நற்செய்தி அறிவிப்பிலே ஆர்வம் காட்டுதல். நற்செய்தி அறிவிப்பு சொன்னோன்னு பைபிளை தூக்கிட்டு வீடு விடா ரோடா அலையுன்னு நான் சொல்ல வரல. இருக்கிற இடத்துல இருந்து கூட நற்செய்தி அறிவிப்பு செய்யலாம். நம்முடைய செயலால், நம்முடைய சிந்தனைகளால், உணர்வுகளால், உறவுகளால், உடனிருப்பால், உதவிகளால் கூட நற்செய்தி அறிவிப்பு செய்யலாம். தூய பர்னபா ஆர்வமிக்க நற்செய்தி பணியாளராக இருந்து செயல்பட்டார். தூய பவுலோடு இருந்த போதும் சரி, தனியாக இருந்த போதும் சரி, நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் எடுத்துரைப்பதில் ஆர்வம் கொண்டிருந்தார். அதற்காக தன்னுடைய உயிரையும் கொடுத்தார். அவருடைய விழாவை கொண்டாடுகிற நமக்கு அத்தகைய ஆர்வமும் பற்றும் இருக்கிறதா என நாம் அலசி பார்க்க வேண்டும். உலகெங்கும் சென்று படைப்பிற்கு எல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள் என்று சொன்ன இயேசு தன்னுடைய கட்டளையை தூய பர்னபா வாழ்வாக்கினார். நாமும் முடிந்தவரை இந்த நற்செய்தி அறிவிப்பில் ஆர்வம் காட்ட முயல்வோம். ஆமென். மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே, தூய பர்னபாவின் வழியாக எங்களுக்கு தந்த பல நல்ல வாழ்வியல் உண்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிறருடைய வளர்ச்சியிலே நாங்கள் மகிழ்ச்சி காணவும், பிறருடைய துன்பத்திலும் இன்பத்திலும் பகிர்ந்து கொள்ளுகின்ற மனப்பான்மையும், இருப்பதை கொஞ்சமேனும் பிறரோடு மனதார பகிர்ந்து கொள்ளுகிற வாழ்க்கை முறையும், அதன் வழியாக நற்செய்தியை அறிவிக்கின்ற ஆர்வத்தையும் எங்கள் மத்தியில் உருவாக்கும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் என்றாடுகிறோம். ஆமேன். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே, உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே, குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடிபோதையில் பேதையானும் தெய்வமே, குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல்
கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. புற்று நோயால் பலமிழந்தோம் தெய்வமே. தொற்று நோயால் இம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர்.
ஆண்டவர் நம் நடுவில் அதிசயங்கள் செய்கிறார். ஆர்ப்பரித்து பாடுவோம், அகமகிழ்ந்து வாழ்த்துவோம். ஆண்டவர் நம் நடுவில் அதிசயங்கள் செய்கிறார். பார்வையற்றவர் விழிகள் பெற்றார், போர்வை தொட்டவர் நலமும் பெற்றார். பார்வை அற்றவர் விழிகள் பெற்றார், போர்வை தொட்டவர் நலமும் பெற்றார். ஊனமானவர் உறுதி பெற்றார், உள்ளம் உடைந்தவர் உவகை பெற்றார். ஊனமானவர் உறுதி பெற்றார், உள்ளம் உடைந்தவர் உவகை பெற்றார். இன்று உயிருள்ள ஆண்டவர் நம்மையும் பார்க்கிறார், வியத்தகு அதிசயம் நமக்கும் செய்கிறார். உயிருள்ள ஆண்டவர் நம்மையும் பார்க்கிறார், வியத்தகு அதிசயம் நமக்கும் செய்கிறார். ஆர்ப்பரித்து பாடுவோம், அகமகிழ்ந்து வாழ்த்துவோம். ஆண்டவர் நம் நடுவில் அதிசயங்கள் செய்கிறார். ஆர்ப்பரித்து பாடுவோம், அகமகிழ்ந்து வாழ்த்துவோம். ஆண்டவர் நம் நடுவில் அதிசயங்கள் செய்கிறார். பசியில் உழன்றவர் உணவு பெற்றார், பாவம் புரிந்தவர் பாசம் பெற்றார். பசியில் உழன்றவர் உணவு பெற்றார், பாவம் புரிந்தவர் பாசம் பெற்றார். இறந்து போனவர் உயிரை பெற்றார், இறந்து வந்தவர் எல்லாம் பெற்றார். இறந்து போனவர் உயிரை பெற்றார், இறந்து வந்தவர் எல்லாம் பெற்றார். இன்று உயிருள்ள ஆண்டவர் நம்மை பார்க்கிறார், வியத்தகு அதிசயம் நமக்கும் செய்கிறார். உயிருள்ள ஆண்டவர் நம்மை பார்க்கிறார், வியத்தகு அதிசயம் நமக்கும் செய்கிறார். ஆர்ப்பரித்து பாடுவோம், அகமகிழ்ந்து வாழ்த்துவோம். ஆண்டவர் நம் நடுவில் அதிசயங்கள் செய்கிறார். ஆர்ப்பரித்து பாடுவோம், அகமகிழ்ந்து வாழ்த்துவோம். ஆண்டவர் நம் நடுவில் அதிசயங்கள் செய்கிறார். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.